பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب جهنم وسلسلة الشياطين أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, ஷாபான் மாதத்துடைய கடைசி ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். இன்னும் 2 அல்லது 3 தினங்களில் முபாரக்கான இந்த உம்மத்திற்காக அல்லாஹ் பரிசாக வழங்கிய ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். அல்லாஹு தாலா வருகின்ற ரமலானை முழுமையாக அடைகின்ற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா ரமலானை வழங்கினானோ அந்த நோக்கத்தை முழுமையாக அடைவதற்கும், அந்த மாதத்தில் அதிகமாக இறைவனை நின்று வணங்குவதற்கும், ரப்புக்காக வேண்டி அதிகமாக நிறைய அமல்களை செய்வதற்கும், அதன் மூலமாக ரப்புல் ஆலமீனுடைய நெருக்கத்தை பெறுவதற்குமான தௌஃபீக்கை, ஒரு வாய்ப்பை வல்ல இறைவன் இந்த ரமலானின் மூலமாக நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. கண்ணியமான சகோதர பெருமக்களே, சுமார் 2 மாதங்களாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம துவா செய்து கொண்டிருக்கிறோம். பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரமலானை அடைய செய்வாயாக. ரஜபுடைய பிறை பார்த்ததிலிருந்தே ரமலானிற்காக நம்ம துவா செய்கிறோம். பெருமானார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், ரமலானை அடைய செய்வாயாக என்று. அல்லாஹு தாலா நம்ம 2 மாதங்களாக விரும்பிய கேட்ட அந்த ரமலானுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த ரமலான் சார்ந்து ஒரு சில சிந்தனைகள் இன்றைய ஜும்மாவிலே நமக்காக வேண்டி. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரமலான் வருவதற்கு முன்பாகவே பெருமானார் அழைத்து சஹாபாக்களுக்கு பயான் செய்வார்கள். பெருமானார் அழைத்து சஹாபாக்களுக்கு பயான் செய்வார்கள். அதாக்கும் ஷஹரு ரமலான், உங்களுக்கு மத்தியிலே ரமலான் மாதம் வர இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு மத்தியில் ஒரு மாதம் வர இருக்கிறது. அது சாதாரணமான மாதம் அல்ல. ஷஹருன் முபாரக்குன், பரக்கத்து பொருந்திய மாதம். ஷஹருன் ரஹ்மத்துன், ரஹ்மத்துடைய மாதம் என்பதாக ரமலானுக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை பற்றி பயான் செய்வார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ஒரு நீளமான ஹதீஸ், ரமலானை பற்றிய முழு செய்திகளையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு சொல்கிறார்கள். அந்த செய்தி ஏதோ சஹாபாக்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட செய்தி அல்ல. உங்களுக்கு மத்தியில் ஒரு மாதம் இருக்கிறது, பரக்கத் பொருந்திய மாதம், இறைவனை நெருங்குவதற்கான மாதம் என்பதாக பெருமானார் செய்த பயான் சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொருக்குமான செய்தியும் பெருமானார் அந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள்.
நமக்கும் நிறைய படிப்பினைகள் அந்த ஹதீஸின் வாயிலாக இருக்கிறது. ரமலான் பற்றிய ஏராளமான சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லுவார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, ரமலானுக்கு முன்பாக ரமலானை பற்றி பெருமானார் பேசுவதற்கான காரணம் என்ன? ரமலான் வருகிறது, ரஜப் வந்தது, ஷாபான் வந்தது, ரமலான் வருகிறது, அப்படி கடந்து போக வேண்டியது தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து உங்களுக்கு ஒரு மாதம் வரி இருக்கிறது என்று ரமலானை பற்றி சுப செய்தியாக சொல்வதற்கான காரணம், இந்த ரமலானை நீங்கள் தவற விட்டு விடக்கூடாது. சாதாரணமான மாதம் அல்ல ரமலான். ரமலான் என்பது சாதாரணமான மாதம் அல்ல. நம்ம இதுவரைக்கு கடந்து சென்றது போன்ற ஒரு மாதமாக சஹாபாக்களே, தோழர்களே, நீங்கள் எண்ணி விடாதீர்கள். இதற்கான சிறப்பு அலாதியானது. ரமலானுடைய சிறப்பு ரமலானில் மட்டுமே கிடைக்கும். ரமலானை தவற விட்டோம் என்றால் அந்த சிறப்பை அப்புறம் ஷவ்வாலிலேயோ துல்காதா துல்ஹஜ்லையோ பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த ஒரு வருடம் ரமலானுக்காக வேண்டி காத்திருக்க வேண்டும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை பற்றிய முன்னறிவிப்பாக ஹதீஸ்களில் வருகிறது, சுப செய்தியாக சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசுகிறார். சஹாபாக்களுடைய மனதில் எப்படித்தான் இருந்தது? ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், ரமலானுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே ரமலானை பற்றிய சிந்தனை சஹாபாக்களுக்கு இருந்தது. நம்ம ரஜபுல கேட்கிறோம், நம்ம ரஜபுடைய பிறைக்கும் பொழுது அல்லாஹு தஆலா இடத்துல கேட்கிறோம், பல்லிக்னா ரமலான் என்று. சஹாபாக்கள் ரபியுல் அவ்வலிலேயே கேட்க ஆரம்பித்து விடுவார்கள், யா அல்லாஹ் இந்த ரமலானை அடைவதற்கு தௌஃபீக் எங்களுக்கு கொடு, இந்த ரமலானை விட்டும் எங்களை மஹரூமாக ஹராமாக்கி விடாதே, வருகின்ற ரமலானை அடைவதற்கான தௌஃபீக்கை எங்களுக்கு கொடு என்று ரமலானுக்கு முன்பு 6 மாதம் கேட்பார்கள். ரமலானுக்கு பிறகு 5 மாதங்கள், ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய 5 மாதங்கள். இந்த மாதத்தில் இவருடைய துவா எப்படி இருக்கும்? யா அல்லாஹ் ரமலானிலே நாங்கள் செய்த துவாக்களை கபூல் செய்வாயாக, அமல்களை கபூல் செய்வாயாக. எப்படி? ரமலான் வருவதற்கு முன்பு 6 மாதங்கள், ரமலானை அடைகின்ற தௌஃபீக்கை கொடு என்று கேட்கின்ற சஹாபாக்கள் ரமலானுக்கு பிறகு கேட்பார்கள், யா அல்லாஹ் நாங்கள் ரமலானிலே செய்த அமல்களை கபூல் செய்வாயாக. 12 மாதங்களும் ரமலானை பற்றிய சிந்தனை, வருடம் முழுவதும் ரமலானை பற்றிய சிந்தனை. இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஈமானினுடைய பலகீனம், ரமலானில கூட ரமலானுடைய சிந்தனை கிடையாது. ரமலானில கூட நம்ம ரமலானில இருக்கிறோம் என்ற சிந்தனை இல்லாத நிலையில இன்றைக்கு இந்த உம்மத்து இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வியை எழுப்பினேன். பெருமானார் ஏன் பயான் செய்ய வேண்டும் ரமலானை பற்றி? ஒரு புறம் இருக்கட்டும், இன்னொரு புறம் பெருமானார் அந்த பயானில் சொல்லுவார்கள், இதா தஹல ரமலான் வந்து விட்டால் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. ரமலானுடைய பிறை பிறந்தா சொர்க்கத்தின் கதவுகளை அல்லாஹு தஆலா திறக்கிறான். சில ரிவாயத்துகள் வருகிறது, ஹுல்லியத்துல் ஜன்னா, சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. ஒகுலிகத்தில் பாபு அபுவாபுல் ஜன்னா, அபுவாபுல் ஜஹன்னம், நரகத்தின் வாசல்கள் உல்லிகத் மூடப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சொர்க்கத்தை திறப்பதும் ரப்புல் ஆலமீன், நரகத்தை மூடுவதும் ரப்புல் ஆலமீன். வசூல் செலுத்து ஷயாத்தீன், அட்டூழியம் புரிகின்ற ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறன. பெருமானார் இந்த ஹதீஸ்ல பேசுகிறார். ரமலான் வருவதற்கும் சொர்க்கம் திறக்கப்படுவதற்கும் என்ன சம்பந்தம்? ரமலான் வருவதற்கும் நரகம் பூட்டப்படுவதற்கும் என்ன சம்பந்தம்? ரமலான் வருவதற்கும் ஷைத்தான் விலங்கிடப்படுவதற்கும் என்ன சம்பந்தம்? அல்லாஹு தஆலா இந்த விடயத்தின் மூலமாக மனித சமூகத்திற்கு என்ன சொல்ல வருகிறான்? பெருமானார் இந்த ஹதீஸின் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள்? அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் விரும்புகிறான் இந்த உம்மத்திற்கு ரமலானை வழங்குவதன் மூலமாக. அல்லாஹ் நேசிக்கிறான். என்னுடைய அடியான் என்னை நெருங்குவதற்காக ஒரு மாதத்தை வழங்கி இருக்கிறேன். இந்த மாதத்தில் நான் என்னுடைய அடியானை நெருங்க போகிறேன், என்னுடைய அடியான் என்னை நெருங்க போகிறான் என்ற அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்தை வெளிப்படுத்துவதுதான் அருமையான சகோதர பெருமக்களே இந்த ஹதீஸ்களின் மூலமாக பெருமானார் நமக்கு சொல்ல வருகிறது. அல்லாஹ்வே கொண்டாட்டத்திற்கு வந்து விடேனா? அல்லாஹு தஆலாவே கொண்டாட்டத்துடைய மூடிற்கு வந்து விடுகிறான். ரமலான் வந்து விட்டது, பூற்றா நரகத்தை, தொரடா சொர்க்கத்தை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த சுவனத்திற்கான நம்முடைய செயல்பாடுகள் என்ன? சுவனம் நம்மை எதிர்பார்க்கிறது.
அந்த சுவனத்திற்கு தகுதியானவர்களாக நாம ஆக வேண்டும் என்பதற்காண்டி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். நமக்கும் ரப்புல் ஆலமீனுக்கு மத்தியில் நடுவுல இருக்கக்கூடியவன் ஷைத்தான். அல்லாஹு தஆலா இடத்துல கங்கணம் கட்டி வந்து இருக்கிறான். உன்னை விட்டும் இவனை நான் பாராமுகமாக்குவேன், உன்னை விட்டும் இவனை தூரமாக்குவேன். நீ எந்த பாதையில நடக்க சொல்கிறாயோ அந்த பாதையை விட்டு இவனை திருப்பி கொண்டே இருப்பேன். வல்ல உகுவியன்னக்கும், கடைசி வரை இவனை வழி கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறானே, அந்த ஷைத்தான் விலங்கிடப்படுவதற்கான காரணம் என்னுடைய அடியான் என்னிடத்துல நெருங்க வேண்டும், எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, நாம நெருங்குகிறோமா? அல்லாஹ் கேட்பான் இல்லையா, ரமலானிலே நான் சொர்க்கத்தை அலங்கரித்தேனே, உனக்காண்டி சொர்க்கத்தை திறந்து வைத்தேனே, சுரகம் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்ததே, உனக்காக வேண்டி ஷைத்தானை நான் விளங்கிட்டேனே. இன்னும் சில ஹதீஸ்களில் வருகிறது, ரமலானுடைய ஆரம்பத்தில் ஏராளமான மலக்குமார்கள் பூமிக்கு வருகிறார்கள். அவர்களுடைய வேலையே நமக்காண்டி துவா செய்வதுதான். அவர்கள் பூமிக்கு வருகிறார்கள், படைக்கப்பட்ட நாள் முதல் ரமலானில் மட்டுமே பூமிக்கு வருகிறார்கள். அவர்களுடைய வேலையே நமக்காண்டி துவா செய்வதுதான். நம்முடைய அமல்கள் இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம இடத்தில் நமக்காக துவா செய்வதற்காக வேண்டியே சில நம்ம மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் என்ற செய்திகள் எல்லாம் பெருமானார் நமக்கு சொல்லுகின்ற இந்த செய்திகளின் மூலமாக பெருமானார் இந்த உம்மத்திற்கு என்ன கடத்துகிறார்கள்? அருமையான சகோதர பெருமக்களே, ஒரு முடிவெடுத்து விட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் நான் என்னுடைய ரப்பை அடைந்தே தீருவேன். எனக்கு வேற எந்த கோலும் இல்லை. பேருக்கு நோன்பு வைத்தோம், பேருக்கு தராவை தொழுதோம் என்றல்ல, ஒரு முடிவு செய்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே ரப்பை நான் அடைந்தே தீருவேன். அந்த ரப்பு எனக்கானவன். இதனாலதான் நான் கடந்த வாரங்களில் பேசினேன், இறை நெருக்கம் அசல். ரப்பை நம்ம நெருங்க வேண்டும், ரப்புடைய நெருக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும். என்னுடைய கண்ணாக, என்னுடைய காதாக, என்னுடைய கையாக, என்னுடைய காலாக ரப்பு மாறுகின்ற வரை நான் ரப்பை நோக்கி நடந்து கொண்டே இருப்பேன், ரப்பை நோக்கி விரைந்து கொண்டே இருப்பேன். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ் சொல்லுவான், ரப்பின் பக்கம் நீங்கள் விரண்டோடுங்கள். குர்ஆன்ல 4 விதமான வார்த்தைகள் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துவான். ஃபம்ஷூமி ஃபீ மனாகிபிஹா, துனியாவை தேட செல்லும் பொழுது, உங்களுடைய பொருளாதாரங்களை தேட செல்லும் பொழுது ரப்பு சொல்லுகின்ற வார்த்தை ஃபம்ஷு, நீங்கள் நடந்து செல்லுங்கள். மஷிய யம்ஷான நடக்கிறது, நீங்கள் நடந்து சென்று உங்களுடைய பொருளாதாரங்களை தேடுங்கள். ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், பள்ளியின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். ஃபஸ்அவ் என்றால் கொஞ்சம் வேகமாக நடக்கிறது, நடையிலேயே கொஞ்சம் வேகமா, நடைக்கும் ஓட்டத்திற்கும் மத்தியில ஓட்டம் இல்ல, நடைக்கும் ஓட்டத்திற்கும் மத்தியில உண்டான அந்த வேகத்திற்கு ஃபஸ்அவ் என்று சொல்வான். அல்லாஹ் தஆலா சொல்வான், ஜும்மாவுடைய பாங்கு அழைக்க சொல்லப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், நீங்கள் பள்ளியின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். பொருளாதாரத்தை தேடி செல்லும் பொழுது நடந்து செல்லுங்கள் என்கின்றான் இல்லையா? ஜும்மாவுடைய தொழுகைக்கு ஆண்டி விரைந்து செல்லுங்கள் என்று சொல்கிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிஹிம், அல்லாஹ் தஆலாவுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து ஓடுங்கள். சரா என்றால் ஓடுவது என்று பொருள். சரா என்றால் ஓடுவது. இன்னும் சில ஹதீஸ், இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா ஹதீத் என்ற சூறாவிலே சொல்வான், சாபிகு, ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் ஓடுங்கள். சரா என்றால் விரைந்து ஓடுவது, சபக என்றால் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு ஓடுவது. என்னை விட வேகமா ஓடுவானா, அவனை விட நான் வேகமா ஓடுவேன் என்று போட்டி போட்டு ஓடுவதற்கு சாபிக் என்று சொல்லப்படும். அல்லாஹ் தன்னுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் சொல்லும் பொழுது சாபிக் என்ற வார்த்தையை சொல்லுவான். அதோட முடியல, இன்னொரு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துவான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் வரும் பொழுது நடந்து போங்கன்னு சொல்லல, வேகமாக நடங்கன்னு சொல்லல, ஓடி போங்கன்னு சொல்லல, ஃபஃபிர்ரு, விரண்டு ஓடுங்கள் என்று சொல்றான். இறைவனின் பக்கம் நீங்கள் விரண்டு ஓட வேண்டும். இந்த ஃபிரோர் என்ற வார்த்தைக்கு எதற்கு பயன்படுத்தப்படும் என்றால், ஒரு சிங்கமோ புலியோ ஒரு காட்டில், ஒரு காட்டு பகுதியில நம்மை துரத்தும் பொழுது நம்ம என்ன வேகத்தில் ஓடுவோமோ இதற்கு தான் ஃபிர் என்று சொல்லப்படும். விரண்டு ஓடுறது, என்ன ஏதுன்னு தெரியாது, எல்லையை நோக்கி விரண்டு ஓடுவோம் இல்லையா, இதற்கு ஃபஃபிரு என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்கிறான், இறைவனின் பக்கம் நீங்கள் விரண்டு ஓடுங்கள் என்று சொல்கிறான். இந்த விரண்டு ஓடுவதற்காக ரப்பு நமக்கு வழங்கியதுதான் இந்த ரமலான். கண்ணியமான சகோதர மக்களே, ஒரு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நான் இன்னின் அமல்கள் என்று எதையும் சொல்ல மாட்டேன். பொதுவாக நம்முடைய பழக்கமும் அல்ல. எந்த அமலையும் நீங்கள் செய்யுங்கள், செய்தி ஒன்றுதான், ரப்பை நான் அடைய வேண்டும். எனக்கும் ரப்புக்கும் மத்தியில் உண்டான நெருக்கம் கூட வேண்டும். நான் ரப்புக்கு நெருக்கத்தில் போய் உட்கார வேண்டும். ரப்பு எனக்கு பக்கத்தில் அமர வேண்டும். என்னுடைய கண்ணாக, என்னுடைய காதாக, என்னுடைய கையாக, என்னுடைய காலாக ரப்பு மாற வேண்டும். அதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும். அதற்காக ரப்பு வழங்கியதுதான் இந்த ரமலான். கண்ணியமான சகோதர பெருமக்களே,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் சார்ந்து 1-2 அல்ல ஏராளமான செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். ரமலானின் போது யாருடைய ஈமான் சந்தோஷப்படுகிறதோ, யார் ரமலானுடைய வருகையின் போது சந்தோஷப்படுகிறார்களோ அவர்களுடைய ஈமான் பரிபூர்ணமானது. ரமலான் வரும் பொழுது சந்தோஷம் இருக்கிறது இல்லையா, உள்ளத்தில் ஏற்படுகின்ற சந்தோஷம், இந்த சந்தோஷம் ஈமானுடைய அடையாளம். யாருடைய உள்ளம் ரமலானுடைய வருகையின் போது சந்தோஷப்படுகிறதோ அவர்கள் பரிபூர்ணமான ஈமானுடையவர்கள், எந்த சந்தேகமும் இல்லை, பரிசுத்தமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள். ரமலான் வருகிறது, ரஜப் வந்தது, ஷாபான் வந்தது, ரமலான் வருகிறது, இப்படி கடப்பவர்கள். செய்தி புரிந்து கொள்ளுங்க. இதுக்கு முன்னாடி ரஜப் வந்தது, கடந்தது, ஷாபான் வந்தது, கடந்தது, ரமலான் வருகிறது, கடக்கிறது என்று கடப்பவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவருடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. ரமலானுடைய வருகையின் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பூரிப்பு ஏற்படவில்லை என்றால், ரமலானுடைய வருகையின் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படவில்லை என்றால் நம்முடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. நிச்சயமாக நம்ம சரி செய்தே ஆக வேண்டும். யோசித்து பாருங்க, ரப்பு சந்தோஷப்படுகிறானே, ரமலானின் மூலமாக என்னுடைய ரப்பு சந்தோஷப்படுகிறான், என்னுடைய தலைவர் ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுகிறார்கள், ரப்புல் ஆலமீன் ஒரு பக்கம் சந்தோஷப்படுகிறான், ரஹ்மத்துல் ஆலமீன் ஒரு பக்கம் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனா என்னுடைய உள்ளத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ரமலான் வந்துவிட்டது, இறைவனை நெருங்குவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு ஏற்படவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. நிறைய பரிசீலனை செய்யணும். சஹாபாக்கள் தேம்பி அழுவார்கள். ஒரு சஹாபியை சந்திக்க போறாங்க. சஹாபா அபூபக்கர், உமர் போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் நோயில படுத்திருக்கிறாரு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலானுடைய நேரம், கடுமையான நோய், அவர் தேம்பி அழுகிறார். காரணம் கேட்ட பொழுது அவர் சொன்னார்கள், ரமலான் வருகிறது, சலாமத்தா நான் இல்லையே, ரமலானிலே நோன்பு நோற்பதற்கான தகுதி எனக்கு இல்லையே, ரமலானிலே இறைவனை நெருங்குவதற்கான அமல் செய்வதற்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லையே என்று தேம்பி அழுத செய்திகளை எல்லாம் நம்ம வரலாறுகளில் பார்க்கிறோம். இன்னைக்கு சாதாரணமாக கடந்து போகிறோமே. நோன்பு வைக்கலன்றதை பெருமையா சொல்லுகிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்களாம் நோன்பு வைக்கிறது இல்லைங்க, நானால் நோன்பை விட்டு பல வருஷம் ஆச்சுன்னு இந்த சொல்லுகின்ற நாவுகள் எல்லாம் இன்னைக்கு நம்மள சகஜமாக இருக்கிறது. எந்த விதமான கூச்ச நாச்சமும் இல்லாமல் ரமலானை நம்ம கடந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிறைய செய்திகள் சம்பந்தமாக சொல்லலாம். குறிப்பாக ரமலான் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய செய்தி நோன்பு. மன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹர ஃபல்யஸ்முஹு, யார் ரமலானை அடைவார்களோ அவர்கள் நோன்பு நோற்கட்டும். யாரெல்லாம் நோன்பு நோற்கணும்? வீட்டில் நம்முடைய பெண்கள் மட்டும் நோன்பு வைத்தா போதுமா? இல்லை வயது வந்த பசங்க பொண்ணுங்க மட்டும் நோன்பு வைத்தா போதுமா? முஃமினாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நோன்பு வைத்தாக வேண்டும். இதில் விதி விலக்கெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு கட்டம் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இன்னென்ன நபர்கள் தான் நோன்பு வைப்பார்கள், நமக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, நமக்கெல்லாம் வயசாயிடுச்சு, நமக்கெல்லாம் நோய் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வேற வழியே இல்லை, நோன்பு வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றால் நோன்பை விட்டு கொள்ளலாம். நோன்பு சாதாரணமானதல்ல. ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ் இப்படி பேசுவதாக, ஹதீஸை குதுசி, ரசூலுல்லாஹ் பேசல, அல்லாஹ் பேசுறதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்மளால ஜீரணிக்கவே முடியல. என்னதான் சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ் இதுல? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல் அமலின் இப்னு ஆதம் லஹு, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுமே அது அவனுக்கானது. அஸ்ஸௌமு லி, நோன்பு எனக்கானது. அல்லாஹ்வுடைய வார்த்தை. நம்ம செய்கின்ற தொழுகை, குர்ஆன் ஓதுதல், சதகா, ஹஜ்ஜு, உம்ரா, என்னென்ன அமல்களை எல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே அவனுக்கானது. அஸ்ஸௌமு லி, நோன்பு எனக்கானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்கிறார். ஹதீஸை குதுசி அல்லாஹ் சொல்கிறான், யகூலுல்லாஹ் அஸ்ஸ வஜல். இந்த ஹதீஸ் அப்படிதான் ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொல்கிறான் என்று இந்த ஹதீஸ் ஆரம்பிக்கும். அஸ்ஸௌமு லி அன அஜ்ஸி லஹு அஜ்ஸி பிஹி, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன், என்று பெருமான் அல்லாஹு தாலா பேசுகிறான். மலக்குமார்களை வைத்து அல்லாஹு தாலா கூலி கொடுப்பது இல்லை. நோன்பதற்கு சின்ன பிள்ளை மாதிரி அல்லாஹ் பிடிவாதம் பண்றான். நோன்புக்கு நான் தான் கூலி கொடுப்பேன், ஏனைய வணக்கங்களுக்கு நீ கூலி கொடுத்துக்கோ, நோன்பு நான் தான் கூலி கொடுப்பேன். எல்லாமே ரப்புக்காக வேண்டிதானே செய்கிறோம். நோன்பு மட்டும் லில்லாஹி தாலா இல்லையே, தொழுகையும் அல்லாஹ்விற்காக வேண்டிதானே. 2 ரூபா சதக்கா கொடுத்தால் அல்லாஹ்விற்காக தானே,
ஹஜ் உம்ரா பல லட்சங்கள் செலவு செய்து செய்கிறோம். அதுவும் அல்லாஹ்விற்காக தானே. நம்ம நோம்பு மட்டும் அல்லாஹ்விற்காண்டி வைக்கிறது இல்லையே. ஆனா அல்லாஹ் தஆலா நோம்புக்கு மட்டும் நான் தான் கூலி கொடுப்பேன் என்று ஏன் பிடிவாதம் பிடிக்கிறார்? நிறைய தஃப்சீர்கள், 1 2 அல்ல. நோன்பு எனக்கானது, நான் தான் கூலி கொடுப்பேன் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு நிறைய செய்திகளை கடத்துகிறான். 1 2 அல்ல. அருமையான சகோதரர்களே, என்னுடைய அடியான் எனக்காக வேண்டி பசித்திருக்கிறான், என்னுடைய அடியான் எனக்காக வேண்டி தாகித்திருக்கிறான், கட்டிய மனைவி ஹலாலாக இருந்தும் எனக்காக வேண்டி அவனுடைய இச்சையை அடக்கி கொண்டிருக்கிறான், அவனுக்கான கூலியை நான் தான் கொடுப்பேன், எச்சூழலிலும் யாரை கொண்டு நான் கொடுக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்லி இந்த வார்த்தை. இன்னும் சில ரிவாயத்துகள்ல அல்லாஹ் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்வார்கள், ஃபஉஜ்ஸா, நானே கூலியாகி விடுவேன். நோன்பிற்கு 2 ரிவாயத், 2 விதமான ரிவாயத். ஒன்று நான் தான் கூலி கொடுப்பேன் என்று சொல்கிறான், இன்னொரு இடத்துல ஃபஉஜ்ஸா, நானே அவனுக்கு கூலியாகி விடுவேன். நோன்பு நோற்றா அவன் என்னை விலைக்கு வாங்கி கொள்ளலாம். அல்லாஹ்வே விலை பொருளாகி விடுகிறான். அல்லாஹ் வியாபாரி இல்ல. நோன்பு வைங்க, நான் கூலி கொடுப்பேன் என்று சொல்றேன். ரப்புல் ஆலமீன் எந்த இடத்துல சொல்றான்? நான் எடுத்து கொடுக்கிறேன்னு சொல்லல, நீ என்னையே எடுத்துக்கொள், நீ என்னையே எடுத்துக்கொள். அருமையான சகோதர மக்களே, அப்பேற்பட்ட நோன்பு, அந்த நோன்பை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானின் மூலமாக நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். நோன்பு வைத்தவர்கள் தான் ரமலானை அடைந்தவர்கள். நோன்பு இல்ல, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நோன்பு வைப்பதற்கு ஏதோ சில காரணங்களுக்காண்டி, முடியாத ஆகாத போகாத காரணங்களுக்காக எல்லாம் நோன்பை விடுவது என்பது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று, நம்முடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. இதை விட கடுமையான வார்த்தை எனக்கு தெரியல. நோன்பை வைப்பதற்கு சக்தி இருந்தும் ஒரு சில காரணங்களுக்காக நம்முடைய வேலை பலுவாகோ அல்லது ஒரு சில உடல் சில உபாதைகளை முன்வைத்து நோன்பை விடுவது என்பது நம்முடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது என்பதை தவிர்த்து வேறு வார்த்தை இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த ரமலானை முழுமையாக அடைகின்ற தௌஃபீக் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தர வேண்டும். பெருமானாருடைய பிரபல்யமான ஒரு செய்தி தெரியும். ஒரு 2 சஹாபாக்கள் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒன்றா இஸ்லாத்தில் வராங்க. ஒருத்தர் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் போருக்கு சென்று ஷஹீதாகி விடுகிறார். அவர் ஷஹீதாகி சரியாக 1 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு சஹாபி வஃபாத் ஆகிறார். இவர் போர்ல சென்று வஃபாத் ஆகல, இவருடைய மரணம் வீட்டிலேயே நிகழ்ந்து விடுகிறது. அவர் போருக்கு சென்று மரணம் அடைகிறார், இவர் வீட்டிலே மரணம் அடைந்து விடுகிறார். செய்தி முடிஞ்சிருச்சு. இவர் இஸ்லாத்துல வருவதற்கு காரணமாக ஒருவர் இருந்தார். அவர் தான் 2 பேரும் இஸ்லாத்துல கொண்டு வந்தார். அவர் கனவு பார்க்கிறார். அந்த கனவுல 2ஆவதாக மரணித்தவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போகிறார். 2ஆவதாக வீட்டுல படுக்கையில மரணித்தவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போகிறார். ஒரு நபர் அவர் கனவு பார்க்கிறாரு. ஒரு மலக்கு வராங்க, 2ஆவதாக மரணித்தவருக்கு, வாங்க உங்களுக்கான நேரம் வந்துருச்சுன்னு அவர் சொர்க்கத்துல சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மனிதர் வந்து இந்த போர்ல ஷஹீதானார் இல்லையா, முதல்ல மரணித்தார் இல்லையா, அவரை வாங்க சொர்க்கத்துக்கு கூட்டு போறாங்க. இவர்கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கான நேரம் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லையா. இஸ்லாத்துல கொண்டு வந்த ஒரு கனவு காணுகிறார். 2ஆவதாக மரணித்தவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போவது போலவும், முதல்ல ஷஹீதானவர் 2ஆவது சொர்க்கத்துக்கு போனது போகவும் கனவு காணுகிறார். உங்களுக்கான நேரம் வரலன்னு சொல்றாரு. எந்திரிச்சு பார்க்கற கனவு கலைஞ்சிருச்சு. இவருக்கு ஒரு குழப்பம். ஷஹீதானவர் தானே முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும், அதுதானே நியாயமும் கூட. 2 பேரும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்துல வந்தாங்க. இவர் ஷஹீதாகி இருக்கிறாரு, தன்னுடைய உயிரை ரப்புக்காக வேண்டி கொடுத்திருக்கிறார். இவர் தானே முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும். ரப்பு எப்படி 2ஆவதாக மரணித்தவர் சொர்க்கத்துக்கு போகலாம்? அவர் ஷஹீதானாலும் பரவாயில்லை, அவர் வீட்டுல மரணிச்சிருக்கிறார், படுக்கையில மரணித்திருக்கிறார். இவர் எப்படி சொர்க்கத்துக்கு போகலாம்? ஒரே கூகுன்னு ஆயிடுச்சு. சஹாபாக்களுக்கும் எல்லாமே ஒரே கொள்கையில இருக்காங்க. எல்லா சஹாபாக்களும் இதே சந்தேகம் தான். அது எப்படி 2ஆவது மரணித்தவர் சொர்க்கத்துக்கு போகலாம்? அதுவும் ஷஹீது கூட இல்ல, வீட்டுல மரணிச்சவர், படுக்கையில மரணித்தவர். செய்தி ரசூலுல்லாஹ் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன செய்தி? இது மாதிரி ஒரு கனவு கண்டாரு, வீட்டுல இறந்தவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போறாரு, ஷஹீத் 2ஆவது சொர்க்கத்துக்கு போறாரு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இதுல ஆச்சரியப்பட என்னப்பா இருக்கு? சஹாபாக்களுக்கு மேலும் ஆச்சரியம் இல்லையா? இன்னைக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி தான் சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க. இது எப்படிங்க, ஷஹீதான முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும், இவர் எப்படி சொர்க்கத்துக்கு போனார்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், அவருக்கு பிறகு இவர் 1 வருஷம் வாழ்ந்தார் இல்லையா? ஆமா யா ரசூலுல்லாஹ். அந்த வருஷத்துல ரமலான் வந்தது இல்லையா? ஆமா யா ரசூலுல்லாஹ். அந்த ரமலானை இவர் அடைந்தார் இல்லையா? ஆமா யா ரசூலுல்லாஹ். அதனால இந்த 1 வருஷத்துக்கு இடையில இந்த ரமலானை இவர் அடைந்தனால இவருக்கும் ஷஹீதுக்கும் மத்தியில, வானத்திற்கும் பூமிக்கு மத்தியில உண்டான வித்தியாசம் ஏற்பட்டு விட்டது. எப்படி? ஒரு ஷஹீதை விட
இவர் ரமலானை அடைந்தனால, ரமலானில் இவர் வைத்த நோன்பு, ரமலானில் இவர் தொழுத தொழுகை, ரமலானில் இவர் ஓதிய குர்ஆன், ரமலானில் இவர் செய்த சதக்கா, இந்த சதக்கா, இந்த நோன்பு, இந்த தொழுகை, அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, இவரை விட, ஷஹீதை விட, உயிர் நீத்தவரை விட வானத்திற்கும் பூமிக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம் அந்தஸ்து உயர்ந்து விட்டது. இவர் அவரை விட, ஷஹீதை விட இவர் வானமளவு உயர்ந்து விட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, வானமளவு உயர்ந்து விட்டார். அதனால் அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான், முதல்ல அனுப்பினான், இவர் இரண்டாவதாக போனாங்க என்று பெருமானார் பதில் சொல்கிறார்கள். நம்ம எத்தனை ரமலானை அடைந்திருக்கிறோம்? நம்ம இதுவரைக்கும் 55 வயசு, 15 வயசுல 13 வயசுல ரமலான் நோன்பு கடமையானது, 40 வருஷமா ரமலான் அடைந்திருக்கிறோம். 70 வயசு 55 வருஷமா ரமலானை கடந்திருக்கிறோம். 40 வயசு 25 வருஷமா ரமலான் அடைந்திருக்கிறோம். நாம ரமலானை எந்த அளவுக்கு பயனுள்ளதாக மாற்றி இருக்கிறோம்? இமாம் ஹசன் பஸ்ரி சொல்லுவார்கள், சஹாபாக்கள் மலக்குமார்கள் இருக்கிறார்களே, மலக்குமார்கள் நம்மை பற்றி இப்படிதான் பேசிக்கொள்வார்களா, இவர் 40 வருஷம் ரமலான் அடைஞ்சிருக்கிறார், இவர் 40 வருஷம் ரமலான் அடைந்திருக்கிறார், இவர் 38 வருஷம் ரமலான் அடைந்திருக்கிறார், இவர் 70 வருஷம் ரமலான் அடைந்திருக்கிறார் என்று ரமலானை கொண்டு நம்முடைய அந்தஸ்துகள் தீர்மானிக்கப்படுகிறது. சாதாரணமான விஷயம் அல்ல. அருமையான சகோதர மக்களை, நான் உறுதியிட்டு சொல்வேன், ரமலானை அடைந்தும் ஒருவர் இறைவனை நெருங்கவில்லை என்றால், ரமலான் வந்துருச்சு ஆனால் இவருக்கும் ரப்புக்கும் மத்தியில ஒரு நெருக்கம் ஏற்படவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவனை விட துர்பாக்கியவாளி யாருமே கிடையாது சமுதாயத்தில், இவரை விட அசிங்கம் யாரும் இல்லை. நான் தெளிவாக சொல்லுவேன், இந்த ரமலான் எனக்கும் ரப்புக்கும் மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு தான் ரமலானை வழங்கி இருக்கிறான், அதற்காக தான் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, அதற்காக நரகம் மூடப்படுகிறது. சும்மா கிடையாது. அல்லாஹ் கேட்பான் இல்லையா, உனக்காக வேண்டி நான் நரகத்தை பூட்டினேனே, உனக்காக வேண்டி நான் ஷைத்தான்களை சிறையிட்டேனே, விளங்கிட்டேனே, என்ன செஞ்சென்ற கேள்வி எழுப்பினால் நம்முடைய பதில் என்ன? நமக்கு சென்ற வருஷம் நம்மளோட ரமலானில் இருந்தோம், இந்த வருஷம் இல்லை. நம்முடைய குடும்பத்தில், நண்பர்கள்ல, நட்பு வட்டாரங்கள், உறவினர்கள்ல இல்லையா, சென்ற வருஷம் நம்மளோட ரமலானில் இருந்தவர்கள் இந்த வருஷம் இல்லை. இப்போ நம்ம ரமலான் அடைஞ்சிருக்கிறோம், ஆனால் எதுவும் செய்யலை. யார் சிறந்தவர்? யார் சிறந்தவர்? யோசிக்க வேண்டுமா இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, ரமலான் ரப்புடைய நெருக்கத்தை பெற்று தருகின்ற இடத்துல இருக்கிறது. குறிப்பாக அமல்களின் மூலமாக நம்ம முன்படுத்த வேண்டும். நான் எந்த அமலும் சொல்ல விரும்பல, இந்த அமல்களை செய்யுங்கள் நான் உங்களிடத்தில் விட்டு விடுகிறேன். எந்த அமலை செய்வதனால ரப்புடைய நெருக்கத்தை நீங்கள் உணர்வீர்களோ அந்த அமலை பிடித்துக் கொள்ளுங்கள். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும். டெய்லி ஒரு 10 ரூபா சதக்கா செய்யும் பொழுது நான் என் ரப்புக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா, உணர்கிறீர்களா, அதை பிடித்துக் கொள்ளுங்கள், போதும், வேற எதுவுமே வேண்டாம். தராவிய தொழுகையில நான் நிற்கும் போது, முதல் சஃப்ல நிற்கும் போது நான் என்னுடைய ரப்புக்கு நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிகிறதா, அந்த அமலை பிடித்துக் கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவீர்கள். எந்த அமலாக இருந்தாலும் சரி, ஒரு அமலை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் எந்த அமலை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்மை அங்கீகரிப்பான்னு தெரியாது. எந்த அமல் நாம சொர்க்கத்துக்கு செல்வதற்கு காரணமாக இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அமலை பிடிவாதமாக பிடித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நோன்பை விடுகின்ற எந்த நபர்களும் நம்முடைய மஹல்லாவில் இல்ல, உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இது வரைக்கும் நோன்பு வைக்கல, பரவாயில்லை, இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைப்போம். ஒரு செய்தி பெருமானார் சொல்லுவாங்க, நமக்கு ரொம்ப அதை பேசும் பொழுது கேட்கும் போது கசப்பா இருக்கும். இதன் மூலம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க? ஒரு ரமலான் ஒருவருக்கு கடமையாக இருக்க, இன்னொரு ரமலானை அடைவது, ஒரு ரமலான் இவருக்கு கடமையாக இருக்கு, இன்னொரு ரமலானை அடைவது அல்லாஹ் தஆலாவுடைய சாபத்திற்குரியவர்கள். என்ன சொல்ல வராங்க தெரியுமா? ஒரு ரமலானை நம்ம அடைஞ்சோம், எந்த நோன்புமே வைக்கல, அந்த ரமலான் நம்ம மேல பாக்கியா இருக்கு, நோன்பு வைக்க வேற எதன் மூலமா நோன்பு விட முடியாது, கலா செய்ய முடியாது, வேற வழியே இல்லைன்னு சொன்னா ஃபிதியா கொடுத்துக்கொள்ளலாம். அது வேற சாப்டர். அது நம்ம ரொம்ப கம்மி. 100 பேர்ல 2 பேர் இருப்பாங்க, 100 பேர்ல 2 பேர் தான் நோன்பு வைக்க வாய்ப்பே இல்லை இனி அப்படின்றவங்க இருப்பாங்க. அந்த 2 பேரை பத்தி பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை இந்த 98 பேர். அருமையான சகோதரர்கள், பெருமானார் சொல்றாங்க, ரமலான் வந்தது, ரமலான் கடமையானது, இந்த ரமலானுடைய நோன்பை இவர் வைக்கவே இல்லை, இவருக்கு அடுத்த ரமலான் வந்து விட்டது, அல்லாஹ் தஆலாவுடைய சாபத்திற்குரியவர் இவர்கள். அவர் எவ்வளவு பெரிய அமல் செய்திருந்தாலும் பரவாயில்ல, அவர் இந்த ஒரு இடத்துல இவர் எப்பேற்பட்ட அமலை செய்திருந்தாலும் அது அடுத்தது ரமலான் ஒரு கடமையாக இருக்க, ரமலானுடைய அமல்கள் நோன்பு இவருடைய மீது கலாவாக இருக்க, இன்னொரு ரமலான் அடைவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சாபத்திற்குரியவர்கள். அந்த பட்டியலில் நாம் ஆகிவிடக்கூடாது. அதே போன்ற நோன்பு சம்பந்தமாக ஒரு செய்தி சொல்வதாக இருந்தால், நோன்பாக இருக்கணும். நோன்பு என்பது இன்னும் சொல்ல போனா சில பேர் சொல்வதை பார்க்கலாம், மற்ற மாதங்களை விட ரமலான்ல தான் அதிகமாக செலவாகுது.
செலவினங்கள் இருக்க, சாப்பாட்டுக்காக நம்முடைய செலவினங்கள் அதான் பாதுகாக்க வேண்டும். மற்ற மாதங்களை விட பசியை உணர்வதற்காண்டி ரப்பு நோன்பை கொடுத்தால் பசினே என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பசினே உண்மையிலேயே பல சஹாபாக்கள்லாம் மாம் ஹசன் பசீரி சொல்லுவாங்க, சஹாபாக்கள் இன்னைக்கு இருந்து நம்முடைய நோன்பை பார்த்தா நீ வச்சது நோன்பே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ வைக்கிறது நோன்பே கிடையாது டிக்ளேர் பண்ண. யோசிச்சு பாருங்க, 2 பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு பதிலுக்கு போனாங்க சஹாபாக்கள். நம்ம வியாக்கியானம் பேசுவோம், அன்னைக்கு இல்லை சாப்பிடலன்ட்டு இல்லையா, அதான சொல்லுவோம். அன்னைக்கு இல்லை அதனால சாப்பிடல, இன்னைக்கு இருக்கு சாப்பிடும். இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சில கவலங்கள் போதும்னு சொல்றாங்க இல்லையா. 3ல் 1 பகுதி சாப்பிடுங்க, 2 பகுதியை காலியாக வைங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. எப்போ? இல்லாத நேரத்திலையா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்தில் 3ல் 1 பகுதி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களே ரசூலுல்லாஹ். எல்லாமே இருக்கும் பொழுதும் பெருமானார் சொன்ன வார்த்தை 3ல் 1 பகுதி சாப்பிடுங்க, மீதி 2 பகுதியை காலியை வைங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட நோன்பை இன்னைக்கு கிடையாது. சில விஷயங்கள் சொன்னா வேடிக்கையாக இருக்கும், ஆனா அதெல்லாம் நமக்கு வேடிக்கையாவே கடந்து போகிறோம், காமெடியாக கிடக்கிறோம் இல்லையா. வேடிக்கையா என்னுடைய உஸ்தாது சொல்லுவார், நோன்பு வச்சுட்டு சஹர்ல வெங்காயம் வெட்டிட்டு இருக்க நம்மால். சஹர்ல வெங்காயம் வெட்டுறான் எதுக்கு? யாரும் இஃப்தாருக்காக வேண்டி. சஹர்லேயே இஃப்தாரை பற்றி கவலை வந்துடுது. இதுக்கு பேர் நோன்பா? இந்த நோன்பு வைத்து யாரை அடைய போகிறாய்? இந்த நோன்பு யாருக்காக வைக்கிறாய்? பல பேருக்கு சஹர்ல செஞ்சுட்டா அசருக்கு தான் எந்திரிக்கிறாங்க, லுஹரும் கிடையாது அசரும் கிடையாது. நோன்புன்ற பேரில் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம பண்ற அநியாயம் எல்லாம் சாதாரணமான அநியாயம் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஃப்தாருடைய நேரம் எப்பேற்பட்ட நேரம் யோசிச்சு பாருங்களேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பாளிக்கு 2 நேரங்கள் சந்தோஷமான நேரம். நோன்பாளிக்கு ஒன்று நோன்பு திறக்கிற நேரம், இன்னொரு ரப்பை சந்திக்கின்ற நேரம். இன்னைக்கு நோன்பு திறக்கிற நேரம் முழுக்க சாப்பாட்டுக்காக மட்டுமே கழிகிறது. நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும், நோன்பு திறக்கிற நேரில் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்து நான் ரப்பிடத்தில் துவாவுக்காண்டி ஒதுக்குவேன்னு சொல்லுகின்ற நபர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? அசர்ட்டு மாதிரி முழுக்க முழுக்க இஃப்தாருடைய ஏற்பாடு மட்டுமே சென்று கொண்டிருக்கிறது. இல்லை மிகைப்படுத்தி எதையுமே சொல்லலை, எதையுமே மிகைப்படுத்தி சொல்லலை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரமதான் முழுக்க நம்முடைய பெரும்பாலான சிந்தனைகள் சோத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒன்று சஹருடைய சோறா இருக்கும், இல்லை இஃப்தாருடைய சோறா இருக்கும். பேருக்கு நோன்பு, நாம நோன்பாளின்னு சொல்லுவோம். சரி, சாப்பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய அங்க அவயங்கள் நோன்பு வைத்திருக்கிறதா? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்ல ஜூ வலல்லமா. எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், இவருடைய நோன்பின் மூலமாக பசியையும் தாகத்தையும் தவிர்த்து இவர்கள் எதையுமே அனுபவிக்கவில்லை. என்ன சொல்றாங்க தெரியுமா? நோன்புன்னு பேருக்கு நோன்பு வச்சிருக்கிற, நீ சொல்லிக்க கொள்ள வேண்டியதான் நீ நோன்பாளின்ட்டு. ரப்பு உன்னை நோன்பாளி சொல்ல மாட்டான். என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, வெறுமனே பசித்து இருக்கிறது நோன்பு அல்ல, தாகித்து இருக்கிறது நோன்பது அல்ல. என்னுடைய அங்க அவயங்களை அடக்கி கொள்ள வேண்டும். ரப்பு சொன்ன மாதிரி என்னுடைய கண்ணை வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா. சாப்பிட்றது குடிக்கிறது மட்டும் ஹராம் இல்லை. அல்லாஹ் எதை தடுத்தான் அதையும் பார்க்க கூடாது, எதை பேசக்கூடாதுன்னு சொன்னால் அதை பேசக்கூடாது, எதை கேட்கக்கூடாது அதை கேட்கக்கூடாது. இதற்கு பேர் தான் நோன்பு இல்லையா. நோன்பு வச்சுட்டு இன்னைக்கு நம்ம பலா முசீபத் பேச ஆரம்பிக்கிறோம். ஃபஜர்ல ஆரம்பிச்சா 9 மணி வரைக்கும் வெறுமனே தேவையில்லாத விஷயங்கள் தான், வெறுமனே புறங்களும் அவசியம் இல்லாத விஷயங்கள் தான் ஃபஜர்ல இருந்து ஆரம்பிக்கும். லுஹருக்கு பிறகு அசர் வரைக்கும் கிட்டத்தட்ட இப்படி தான் சென்று இஷாவுக்கு பிறகு சொல்ல வேண்டியதே இல்லை. யோசிக்க வேண்டுமா இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, நம்முடைய அங்க அவயங்கள் நோன்பு வைத்திருக்கு. நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்பதை தாண்டி என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நோன்பு வைத்திருக்க வேண்டும். இறுதியா ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்துக் கொள்வேன். பெருமானார் கொஞ்சம் கடினமாக பேசுவார்கள். கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி லா ஹாஜத லில்லாஹி ஐயத தாமுஹு வ ஷராபுஹு. ஒரு நோன்பு வச்சிருக்கிறாரு, ஆனால் நோன்புக்கு பிறகு அவருடைய அங்கவயங்கள் எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அதை விட்டும் தவிர்த்து கொள்ளலை. பச்சையா சொல்றதா இருந்தா புறம் பேசுறதை விடலை, பொய் பேசுறதை விடலை, அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சில காரியங்கள் சொல்லியிருக்கான் இல்லையா. இதையெல்லாம் விடவில்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஃபலா ஹாஜத் லில்லாஹி ஐயத தாமுஹு வ ஷராபுஹு. இவன் சாப்பாட்டை விட்டும் குடிப்பதை விட்டும் இவன் தவிர்ந்திருப்பதனால அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு சொன்னா, நீ பசினியா இருக்கிறீல, நீ பட்டினியா இருக்கிற இல்லையா, நீ தாகித்து இருக்கிற இல்லையா, இதனால ரப்புக்கு எந்த தேவையும் இல்லை. வேற வார்த்தையில சொல்லதா இருந்தா, நீ பசியா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நீ தாகித்து இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, எனக்கு என்ன தேவை இருக்கு, எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இந்த நிலைக்கு வருகிறார்.
அந்த மாதிரியான நோன்புகள் நம்முடைய நோன்புகள் ஆகிவிடக்கூடாது. ரப்புக்காக வேண்டி நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு நமக்கு தக்வாவை அதிகரிக்க வேண்டும். அப்பேற்பட்ட நோன்புகளாக நாம் நோன்பு வைப்போம். குறிப்பாக ரமதான் மாதத்தில் மட்டுமே உண்டான ஒரு அமல் தராவி முழுமையாக தொழுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏதோ 2 நாள் தொழுதோம் 3 நாள் தொழுதோம் அப்படிலாம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் 29 நாட்களா 30 நாட்களா தொடர்ந்து எத்தனை ரக்காத் உங்களால் முடியுமோ அத்தனை ரக்காத் முழுவதுமாக தொழுவதற்கு முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக இன்னொரு முக்கியமான அமல் தஹஜ்ஜத்தை விட்டு யாரும் சகர் செய்யாதீங்க. தஹஜ்ஜத்து தொழுவாம சகர் செய்வதை விட்டு விடுங்கள். சஹருடைய நேரம் அருமையான சகோதர மக்களே, அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து நம்ம இடத்துல கேட்கிறான். சாப்பிட்றதுக்காண்டி தான் எந்திரிக்கிறோம். ஆனால் ஒரு 2 ரக்காத் 8, 10, 12லாம் இல்லை. உங்களால் முடிஞ்சா 6, 8, 10, 12 எவ்வளவும் தொழுது கொள்ளுங்க. குறைந்தது 2 ரக்காத். ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், தஹஜ்ஜத் தொழாமல் இன்ஷா அல்லாஹ் சஹர் சாப்பிட மாட்டேன். பாங்குக்கு பள்ளிக்கு வந்துருங்க. பாங்குக்கு பள்ளிக்கு வரதாக இருந்தால் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சஹர் கிடைக்கும். தஹஜ்ஜத்தோட சஹர் கிடைக்கும். பாங்குக்கு இன்ஷா அல்லாஹ் பாங்கு தொழுதோம், பாங்கு சொன்னதுமே அங்கிட்ட ஒரு 10 நிமிஷத்தில் ஃபஜர் முடிஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ் வேகமாக நீங்கள் சென்று திரும்ப தூங்கி கொள்ளலாம். அதனால அந்த எட்ஜில் எந்திரிச்சு சஹர் செஞ்சோம், அவசரமாக சஹர் செஞ்சோன்றதெல்லாம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் முன்னாடியே எந்திரிப்போம், தஹஜ்ஜத் தொழுவோம், தஹஜ்ஜத் தொழுதுட்டு தான் இன்ஷா அல்லாஹ் சஹர் செய்வோம், பாங்குக்கு பள்ளிக்கு வந்துடுவோம் என்ற முடிவோடு இன்ஷா அல்லாஹ் முடிவெடுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த ரமதானை ரப்பை நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக நமக்கு ஆக்கி இந்த ரமதானின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சுபச்செய்திகளை எல்லாம் வழங்கினார்களோ அவைகளை முழுமையாக அடைவதற்கான தௌஃபீக்கை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.